தாய் உள்ளம். திலகா காவியாவை முதுகில் தட்டி தூங்க செய்ய முயன்றாள். காவியா 2 வயது குழந்தை. நாளை என்ன நடக்கப் போகிறதோ என அந்த பிஞ்சுக்கும் தவிப்பு போல. அதான் தூக்கம் வராமல் அழுது சினுங்கியது போல் இருந்தாள். இந்த 2 வருடத்தில் காவியா இவ்வளவு சினுங்கியது திலகா பார்த்ததே இல்லை. அழகான சமத்து பொன். அதிகம் அடம் பிடிவாதம் குணம் வரவில்லை. விளையாடுவாள். பாலோ சாப்பாடோ எது கொடுத்தாலும் சாப்பிடுவாள். தூங்க செய்தால் தூங்கி விடுவாள். திலகாவிடம் அதிக ஒட்டுதல். அம்மா அம்மா என்று மழலை மொழியில் அப்பப்ப சொல்லுவாள். அப்பாவை காணவில்லை என்றால் மட்டும் சற்று அழுவாள். நாளை அவளது எதிர்காலம் என்னவென்று தெரிந்துவிடும். அதை நினைத்துதான் திலகாவுக்கு கவலை. எப்படியோ காவியாவை தூங்க வைத்து விட்டாள். பொழுதும் புலர்ந்தது. குடும்ப கோட்டில் திலகா கையில் குழந்தை காவியாவுடன் உட்கார்ந்திருந்தாள். அருகில் காவியாவின் அப்பா வினோத். நீதிபதி தீர்ப்பை படிக்க ஆரம்பித்தார். வினோத்துக்கும் அவர் மனைவியும் பரஸ்பரம் தங்களுக்குள் முடிவெடுத்து பிரிய வேண்டும் என்று கருதி கேட்டுக்கொண்டதால் அவர்கள் இருவருக்கும் இந்த நீதிமன்றம் விவகாரத்தை வழங்குகிறது. திலகா ஒருவித பயத்துடன் கவலையுடன் நீதிபதி அடுத்த வார்த்தைக்காக காத்திருந்தாள். குழந்தை காவியாவின் கதி. வக்கீல் தொடர்ந்தார். இவர்கள் இருவரும் தங்கள் சொந்த காரணங்களுக்காக, அவர்களது சுயநலம் என்று கூட சொல்லுவேன், தங்கள் சொந்த இரத்தம் தங்கள் பெற்ற குழந்தையை பார்த்து கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டனர். அதனால் 2 வயது காவியாவை ஒரு நல்ல குழந்தைகள் காப்பகத்தில் சேர்த்து விடுமாறு நான் ஆர்டர் போடுகிறேன். மேலும் இந்த குழந்தையின் கல்வி பராமரிப்பு செலவை அவள் திருமண வரையில் இல்லை, அவள் தனக்கென்று ஒரு வருமானம் ஈற்றிக்கொள்ளும் வரை இவர்கள் இருவரும் சம பங்கீடு செய்து கட்ட வேண்டும் எனவும் ஆர்டர் போடுகிறேன். இந்த தீர்ப்பை கேட்டவுடன், இல்லை, இது பெரிய தப்பு, அநியாயம், குழந்தை காவியாவுக்கு நிகழும் பெரிய கொடுமை என ஒரு பெண்ணின் உக்குரல் கேட்டது. வக்கீல் விவகாரத்தான வினோத், அவன் மனைவி சுதா மட்டும் அல்ல. அந்த கோர்ட்டே அந்த குரல் வந்த திக்கை அந்த பெண்ணை ஆவலுடன் பார்த்தது. நீதிபதி, யார்மா நீ? இந்த வழக்குக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நடுவில் வந்து சொல்லு. குழந்தை காவியாவை வினோத்திடம் கொடுத்துவிட்டு திலகா நடுவில் சென்றாள். ஐயா, நான் திலகா, குழந்தை காவியாவின் வளர்ப்பு தாய். எனக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. கணவர் உடல் சுகவீனம் குடும்ப சூழ்நிலை காரணமாக குழந்தை காவியாவை 24 மணி நேரம் இவர்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்து கொள்கிறேன். குழந்தை காவியா 10 நாள் குழந்தையாய் இருக்கும் பொழுது இவர்கள் வீட்டுக்கு வந்தேன். உண்மையை சொல்கிறேன். சுதா தன் அழகு குறைந்துவிடும் என்றோ, திருமணமாகி 1 வருடத்தில் வயிற்றில் வந்ததாலோ அதை அவள் கலைக்க முற்பட்டு அவர் கணவர் தடுத்திட குழந்தையை வலுக்கட்டாயமாக பெற்றுக்கொண்ட வெறுப்பிலேயோ குழந்தை காவியாவுக்கு தாய்ப்பால் கொடுக்க கூட மாட்டாள். நான் தான் 10 நாள் குழந்தையாக இருந்த முதல் காவியாவுக்கு புட்டிப்பால் கொடுத்து வளர்த்து வந்தேன். என்ன காரணமோ தெரியாது, காவியா பெத்த தாய் சுதா ஒரு நாள் அந்த குழந்தை சாப்பிட்டாளா, தூங்கிட்டாளா, உடல் நலத்தோடு இருக்கிறாளா என்று கேட்டதில்லை. எந்த அன்போ ஆதரவோ தாய் பாசத்தையோ காட்டியதில்லை. இதுதான் உண்மை. அவள் தனக்கு பிறந்த குழந்தை தனக்கு வேண்டாம் என்று சொல்வதிலிருந்தே அவளை பற்றி ஐயா நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீங்க. காவியாவுக்கு சுதா தேவகி மட்டும்தான். ஆனால் அவளுக்கு யசோதாவாக இருந்தது நான் தான். நான் கூட பயந்து கொண்டு தான் இருந்தேன். எங்கே நீங்கள் நம்ம நாட்டு வழக்கப்படி குழந்தை தாயுடன் தான் இருக்க வேணும் என்று தீர்ப்பு வழங்கி விடுவீர்களோ என்று. ஆனால் பெத்த தாய் சுதாவே அதை விரும்பவில்லை என்று தெரிந்து சந்தோஷப்பட்டேன். சரி விடுங்கய்யா, எனக்கு அவர்களை பற்றி என்ன? இந்த 2 வருடம் அந்த பிஞ்சு காவியாவை நான் தான் வளர்த்தேன். கூலிக்காக தான் என்றாலும் அவளை நான் மனதார எனக்கு பிறக்காத எனக்கு 3வது குழந்தையாக தான் எண்ணினேன். தாய் பாசத்தை பொழிந்தேன். அவளும் என் முகத்தை பார்த்து மழலையில் என்னை அம்மா என்று அழைக்க தொடங்கிவிட்டாள். எக்காரணத்துக்காகவும் அவளை ஒரு அனாதையாக நான் விடமாட்டேன். அவளை பெற்றவர்கள் படித்திருந்தும் வசதி இருந்தும் அவர்கள் சுயநலத்திற்காக அந்த பிஞ்சு குழந்தையை நிராகரித்து விட்டனர். அது எங்கேயோ எப்படியோ போகட்டும் என்றுதான் இருக்கின்றனர். இது மாதிரி நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், புதிது ஒன்றும் இல்லை. ஐயா, எனது ஒரு சின்ன விண்ணப்பம். எனக்கு பிறக்காத இன்ற 3வது குழந்தையை நானே என் கூட வைத்து வளர்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். எங்கேயோ அனாதையாக வளர வேண்டாம் என அழுகையுடன் வேண்டுதலிட்டாள். நீதிபதி சற்றே யோசித்தார். வினல் சுதா இருவரையும் மாறி மாறி பார்த்தார். இருவரும் கல்மாறி எந்த அசைவும் ஒன்று இருந்தனர். அவர்களுக்கு காவியா பற்றி எந்த அக்கறையும் இல்லை என மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டார். திலகா வேண்டுதலுக்கு
பெற்றவர்களிடமிருந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை என புரிந்து கொண்டார். சரிம்மா, நீயே குழந்தையை உன் கூடவே வைத்து வளர்த்துக்கொள். ஆனால் நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் குடும்ப சூழ்நிலை இந்த பாரத்தை ஏற்குமா? ஐயா, இந்த குழந்தை பராமரிப்பு செலவு எனக்கு பெரிதல்ல. கஷ்டத்தில் 2ஓடு சேர்த்து 3ஆவதாக நான் காவியாவை வளர்த்து விடுவேன். ஆனால் அவள் படிப்பு செலவு, திருமண செலவு என திலகா தயங்கி தயங்கி சொல்ல, வக்கீல் வினோத், சுதா, நீங்கள் இருவரும் தான் இந்த செலவை ஏற்க வேண்டும். அதற்கான விவரங்களை நான் என் எழுத்துப்பூர்வமான தீர்ப்பில் சொல்வேன். அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களை மாதிரி சுயநல பிடித்த பெற்றோர்களுக்கு இது ஒரு தண்டனையாக, படிப்பினையாக இருக்கட்டும். குழந்தை காவியா எதுவரை படிக்க ஆசைப்படுறாளோ, என்ன செலவோ அவள் விருப்பப்படி அவள் திருமண செலவையும் எந்த காலமானாலும் நீங்கள் இருவரும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று முதல் குழந்தை காவியா திலகாவுடன் தான் இருப்பார். திலகா விருப்பப்பட்டு காவியா விவரம் அறிந்து ஒத்துக்கொண்டால் மட்டுமே நீங்கள் தான் குழந்தை காவியாவை பெற்ற அப்பா அம்மா என சொல்லிக்கொள்ளலாம். அதுவரை குழந்தை காவியாவிடமிருந்து நீங்கள் தள்ளி தான் இருக்கணும். திலகாவுக்கு எந்த தொந்தரவோ தொல்லையோ தரக்கூடாது. என்ன சரியா? இருவரும் எந்த உணர்ச்சியின்றி சரியென தலையாட்டினார். நீதிபதி எழுந்தார். கோர்ட் கலைந்தது. திலகா குழந்தை காவியாவை தூக்கி கொண்டு அவளது பெத்த தாயா கம்பீரத்துடன் வெளியே வந்தாள். வினோத் சுதாவிடம் வந்தாள். ஒரு சின்ன விண்ணப்பம். எக்காரணத்தை கொண்டும் காவியா ஞாபகம் வந்தது. நான் தான் அவளை பெற்ற அப்பா அம்மா என என் வீடு தேடி வந்து விடாதீர்கள். காவியா குட்டி நான் தான் அவளை பெற்ற அம்மா என நினைப்பில் இருக்கிறாள். அப்படியே இருக்கட்டும். தயவுசெய்து உங்கள் முகத்தை, உங்கள் நிஜ ரூபத்தை அவர்களிடம் காட்டிவிடாதீர்கள். உங்களுடன் இந்த 2 வருட பழக்கத்தில் எனக்கு நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் வந்துவிட மாட்டீர்கள். எந்த நாளும் அந்த உரிமையை கேட்க மாட்டீர்கள் என தெரியும். இருந்தாலும் குழந்தை காவியாவின் நலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் நான் இதை சொல்கிறேன். காவியா குட்டி வா, நாம் நம் இல்லத்திற்கு, குடும்பத்திற்கு செல்வோம். உன் அப்பா, அக்கா, அண்ணா, பாட்டியை பார்க்கலாம். அம்மா, நான் உனக்கு இருக்கிறேன் என காவியாவிடம் பேசிக்கொண்டே சென்றாள். யசோதை திலகா ஒரு தாய்மை உள்ளத்துடன் செல்ல, தேவகி சுதா அதை கண்டு கொள்ளவில்லை. தன் வழி சென்றாள். வினோத்தும் சுதாவும் இருவேறு திசையில் சென்றனர். கோட்டு கேண்டீன் எஃப்எம் பாடியது. வாராமல் வந்த செல்வம், வீடேறி வந்த தெய்வம், தேடாமல் தேடி வந்த தாளம்பூச்சரம். 2 தாய்க்கு ஒரு பிள்ளை, இன்று வாழ்ந்திடும் முல்லை. உன்னை யார் சுமந்தாரோ, உண்மை நீ அறிவாயோ. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.